ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். யோசுவா 23:11. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு நல்ல ஒரு அமைதலை உண்டு பண்ணுறார். அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேல் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்பி அவங்களுக்கு சொல்கிறார், நான் வயசு ஆயிடுச்சு, எனக்கு இனிமே உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சகல எல்லா ஜாதிகளையும் துரத்தி ஜாதிகளுக்கு செய்த எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. அவர் தான் உங்களுக்கு முன்பாக எல்லாம் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், எல்லாவற்றையும் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக மாற்றி போட்டிருக்கிறாரு. 5ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையின்றி அகற்றி போடுவார். ஆகையினால நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாமல் அதையெல்லாம் கை கொள்ள செய்யவும் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கங்க. உங்களுக்குள்ள மீதியாக இருக்கிற அந்த ஜனங்களை அந்த மற்ற ஜாதி ஜனங்கள் அந்த 7 ஜாதிகளை விரட்டி விடுறார் இல்லையா, அவங்கள யாராவது மீதியாக இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாருங்கள்னு 7ஆவது வசனத்தில் சொல்கிறார். இந்த நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளையும் பலத்தையுமாக ஜாதிகளை துரத்தி இருக்கிறாரு. திரும்ப சொல்கிறார். அதை இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறீங்க பாருங்கள். உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே அவர்தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகையால் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போனீங்கன்னா அதனோட காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவருடைய கோபம் உங்களுக்கு வந்துடும். அது நமக்கு வேண்டாம். நம்ம ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய ஆத்துமாவை மிகவும் ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு இதுவரைக்கும் கொடுத்த ஆசீர்வாதங்களை தக்க வைத்து அவர் என்ன செய்வார்? நமக்காக யுத்தங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே எத்தனை சத்துருக்கள் நமக்கு முன்பாக வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம் ஆண்டவரிடத்தில் கொண்டுள்ள அன்பு மாறாமல் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சத்துரு வெள்ளம் போல ஏறி வருகிறார், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா? கோஷமிடும் இளைஞரின் முன்னில்லுமா? கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே, யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிறோம், வணங்குகிறப்பா. நல்லவரே, வல்லவரே, மீட்பரே, ராஜாவையும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காய் கர்த்தாவே யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீரே ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளுங்க. உங்களிடத்திலே நாங்கள் அன்பு மட்டும் கூற வேண்டும், உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவ்வளோதான் நீங்கள் எங்கிட்ட எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. எங்களை எவ்வளவாய் நீர் நேசிக்கிறீர். நாங்கள் நேசிப்பதை காட்டிலும் நீங்கள் அதிகமாக எங்களை நேசிக்கிறீர். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லாவற்றையும் நேச கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையாக ஒருவருக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில், முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. ஆன்சர் முகாந்தரம் இல்லாமல் வேதத்தில். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 25. இன்றைய கேள்வி, எதை ஒருவனும் யாரிடமிருந்து என்ன செய்ய மாட்டான்? எதை ஒருவனும் யாரிடமிருந்து என்ன செய்ய மாட்டான்?